Hi, hello friends, welcome to UI Designer tutorial. Thanks for watching our channel, keep on watching me. Okay friends, லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாயிங் இட். ஓகே, அதில் கொஞ்சம் வீடியோ ஆடியோ மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு HTML டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிள் டாஸ்க் கனெக்ட் பண்ணலாம், லைவாக நம்ம பண்ணி பார்க்கலாம். நான் பண்ண அப்படி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் சிஸ்டமில். ஓகேங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த டாஸ்க் வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நான் வந்து Notepad++ எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி HTML சின்டாக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதே சின்டாக்ஸ் தான் இங்கே டைப் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டார்டிங் எப்போதுமே HTML டேக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி HTML டேக் போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். க்ளோசிங் டேக், ஸ்டார்டிங் டேக் ரெண்டுமே HTML தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெட் டேக் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஹெட் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். எப்போதுமே டேக்கை ஸ்டார்ட் பண்ணால் அதே மாதிரி கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எரர் அடிக்கும். ஃபைல் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டைட்டில் டேக் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு சேவ் பண்ணால் தான் HTML-லாம் அது கன்சிடர் பண்ணணும். இண்டெக்ஸ்னு ஒரு நேம் கொடுக்குறேன், index.html போட்டு தான் நீங்கள் வந்து எப்போதும் சேவ் பண்ணணும். இல்லைனா வந்து உங்களுக்கு HTML கன்சிடர் பண்ணாது. பாருங்கள், பேக்ரவுண்டில் அந்த டெக்ஸ்ட்லாம் பாருங்கள், பிளாக் கலரில் இருக்கு பாருங்கள். நீங்கள் .html கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ தெரியுது பாருங்கள், கலர் மாறிச்சாங்க. லாஸ்ட் டேக் மட்டும் பிளாக் கலரில் இருக்குது. ஏன்னா வந்து அந்த டேக் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது கரெக்டாக. அதை நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், HTML கிளிக் பண்ண ஐடென்டிஃபை ஆகுது பாருங்கள். அதே மாதிரி ஹெட்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன், அதுவும் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைட்டில் டேக் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஹெட்டுக்குள்ளே டைட்டில் கொடுக்கணும். இந்த நான் ஆல்ரெடி உங்கள் சின்டாக்ஸில் சொல்லியிருப்பேன், ஹெட் டேக்குள்ளே டைட்டில். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டு முடிச்சு பாடி, அதே மாதிரி பாடி டேக்கை ஸ்டார்ட் பண்ணி பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லா டேக்ஸும். டைட்டிலுக்குள்ளே உங்களுக்கு உங்களோட ப்ரௌசர், நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அலைன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை கிளிக் பண்ணும்போது ஐடென்டிஃபை ஆகும். சைல்டு கிளாஸ் ஒவ்வொன்று வர ஒவ்வொரு டேப் உள்ளே தள்ளிட்டே போகணும். HTML ஹெட்டு, டைட்டில், கீழே பாடி, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரௌசரில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டெஸ்ட் ஃபைலை. அதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு சாம்பிளுக்கு. அதே இதை தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த டிசைனை தான் நம்ம வந்து இப்போ அச்சீவ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஹெட்டிங் மேலே என்ன கொடுத்துருக்கு, UI Designer Tutorial அப்படின்னு கொடுத்துருக்கு. சேம் நேம் வந்து இங்கே கொடுக்கலாம், UI Designer Tutorial. இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபைலில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. UI Designer Tutorial, இதை சேவ் பண்ணிக்கோங்க ஃபைலாக. ப்ரௌசர் போய்ட்டு ஆல்ரெடி ஃபைல் இருக்குது, index.html, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிடுங்க. யூஸ்வலாக நான் க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணேன், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் என் சிஸ்டம் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மேலே வந்துச்சு பாருங்கள் ஹெட்டிங், UI Designer Tutorial அப்படின்ட்டு வந்துச்சு ஹெட்டிங். இதுதான் வந்து நம்ம டைட்டிலில் கொடுத்தோம்ல, அந்த ஹெட்டிங் தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். டைட்டில் அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஹெட்டிங், வெல்கம் டு UI Designer Tutorial அப்படின்ட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதே டைட்டில் வந்து நம்ம இந்த டைட்டில் எப்படி கொடுக்கணும்னா வந்துட்டு இது போல்டாக இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக அந்த ஹெட்டிங்கு, டைட்டில் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து H1 டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த டேக் பேர் வந்து H1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு நிறைய டேக்ஸ் இருக்கும், H1, H2, H3, H4, H5, H6 அப்படியே இருக்குது. H7 கிடையாது. H1 டேக்கோட சைஸ் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஒவ்வொரு டேக்கும் தனித்தனியாக வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, இருக்கிறதுலே பெரிய சைஸ் தான் வந்து H1 டேக். அதை தான் நம்ம வந்து இப்போ ப்ரௌசரில் பார்த்தோம். H1 டேக் வந்து நான் கொடுத்துட்றேன். UI Designer தமிழ் டுட்டோரியல். ஓகே, இதை நம்ம ஃபைலில் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்கு, வெல்கம் டு UI Designer தமிழ் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். நான் வந்து UI Designer தமிழ் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபைலை வந்துருச்சு பாருங்கள். UI Designer தமிழ் டுட்டோரியல், என்ன நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், அது அப்படி வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, வாட் இஸ் HTML, அதை நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா, அதை வந்து அது வந்து டேக் கொஞ்சம் இதை விட கன்சிடர் பண்ணும்போது அது கொஞ்சம் சின்னது. ஸோ வந்து நான் H3 டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. வாட் இஸ் HTML. எப்படி எனக்கு H3 டேக்னு கரெக்டாக சொன்னால், நான் அந்த முன்னாடி பண்ணும்போது H3 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டேக்னாலும் யூஸ் பண்ணலாம். H1 to H4 எந்த டேக்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தக்கன சைஸ் வரும்.
ஓகே, வெல்கம் டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபைலை ரன் பண்ணி பார்த்தோம், வந்துருச்சு பாருங்கள். வாட் இஸ் HTML வந்துருச்சு. வெல்கம் டு யூஐ டிசைனர் தமிழ் 2 கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணும். பேராகிராஃப் டேக்னாலே நம்ம யூஸ்வலாக வந்து பி டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது சொல்லும் போதே தெரியும். பேராகிராஃப் டேக்கு பி தான் டேக். பி வந்து நீங்கள் ஜஸ்ட் பீன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பீன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். அந்த ஃபைல் நான் காப்பி பண்ணி வச்சுக்கேன், அதை அப்படி நான் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட்டு ரொம்ப லென்த்தாக போகுது. நான் என்டர் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு எடிட்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 3 லைனாக பிரேக் பண்ணிடுறேன். இதை நம்ம பிரேக் பண்ண அவசியம் இல்லை, நான் ரீட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிடுங்க ஃபைலை. சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் நம்மளோட ஃபைலில் போய் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது அந்த ஃபைலு, இது நம்மளோட டிசைன் இருக்கு, வந்துருச்சு பாருங்கள். இன்னும் வந்து நமக்கு ஒரே ஒரு இதுதான் பெண்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுவும் சேம் வந்து பி டேக் தான். ஜஸ்ட் வந்து அந்த பி டேக்கில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணதை வந்து சேவ் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் கேப் ஒரு என்ட்ரு அடிச்சிட்றேன், பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும் உங்களோட டேக்ஸ்லாம். ஸ்பேஸிங் கொடுக்காட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் சேனல் டைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஃபைல் வந்துச்சு பாருங்கள். இங்கே வந்து ஒட்டி இருக்குது, பட் இங்கே கேப் இருக்குது, இங்கே வந்து கேப் இல்லை. அந்த கேப்பை நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியணும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கேப் கொண்டு வர்றதை பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ட்ரு அடிச்சா பிரேக் ஆகுதுல்ல, அதை தான் வந்து HTML பிரேக்னு சொல்லுவாங்க. பிரேக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் டேக்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பிஆர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் இது க்ளோஸ்லாம் பண்ண தேவையில்லை, பிஆர் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ பிஆர் வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணால் அதுக்கு தகுந்த ஸ்பேஸிங் எடுத்துக்கும். சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் தெரியுங்களா? பெருசாகிடுச்சு பாருங்கள். index.html ஃபைல் பாருங்கள். ஸோ வந்து இது சேம் இது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து ரைட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அந்த H1 டேக்கும் H3 டேக்கும் அதான் டிஃப்ரெண்ட். அதோட வித் பெருசாக இருக்குது பாருங்கள் ஃபாண்ட் சைஸ். இப்போ நான் இதுக்குள்ள 6 டிஃப்ரெண்ட்டையும் காமிக்கிறேன். இதை காப்பி பண்ணி ஒரு 6 டேக்காக நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். H1, H2, H3, H4, H5 அண்ட் H6 அந்த மாதிரி போட்டு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது எப்படி வருதுங்கிறது தெரியும். அந்த சைஸ் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸு டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்கும். அது ஈச் டேக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணாட்டா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஃபைலை சேவ் பண்ணிடுங்க, ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து அந்த 6 ஹெட்டிங் டேக். இதை வந்து ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த ஹெட்டிங் எந்த சைஸில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஹெட்டிங் டேக் பார்த்துட்டோம், பேராகிராஃப் டேக் பார்த்துட்டோம், பிரேக் டேக் பார்த்துட்டோம். ஏன்னா ஸோ இந்த டைட்டில் வந்து எப்படி கொடுக்குறது அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த 4 இதுவும் பார்த்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இதோட சோர்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்குறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வியூ சோர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து நீங்கள் அப்படி பார்க்கலாம் ப்ரௌசரில். அவங்களோட HTML டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிரும். இதான் நம்ம கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து என்ன பார்க்கலாங்கிற டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay, thanks for your support. Keep watching my channel. Subscribe and like my channel. Thank you, friends.